அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நண்பன் சபிக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா, உங்களோட ஹோம் லோனை சீக்கிரமாக க்ளோஸ் பண்ண விரும்புகிறீங்களா? ஹோம் லோனை சீக்கிரமாக ஏன் ஹோம் லோனை சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணணும்? அப்படி க்ளோஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் இருக்குது? என்னென்ன மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம ஹோம் லோனை சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணலாம்? நான் ஒரு சாதாரண சேலரிட் எம்ப்ளாயி. நான் லாங் டேர்மில் லோன் எடுத்து வச்சுருக்கேன். என்னோட இந்த லாங் டேர்ம் ஹோம் லோனை சீக்கிரமாக க்ளோஸ் பண்ண முடியுமா? இந்த மாதிரி கேள்விகள் உங்களுக்கு இருக்குதுன்னா நீங்கள் இந்த வீடியோவை தாராளமாக முழுமையாக பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் சொல்லுங்கள். நான் என் ஃப்ரெண்டை மீட் பண்ணேன் சமீபத்தில். நாங்கள் 2 பேர் பேசிக்கிட்டது என்னென்னா, நீ நானும் ஒரே நேரத்தில் தான் ஹோம் லோன் எடுத்தோம். நீ உன்னோட டென்யூரை கிட்டத்தட்ட பாதியாக குறைச்சிட்ட அப்படின்னு சொன்னேன். நீ என்ன மெத்தட்லாம் யூஸ் பண்ணணுன்னு என்கிட்ட சொல்லியிருந்தேன்னா, நானும் என்னோடய லோனை பாதியாக குறைச்சிருப்பேன்ல அப்படின்னு சொன்னார். இந்த விஷயம் தான் இந்த வீடியோ போட்டுறதுக்கு உந்துதலாக இருந்துச்சு. எல்லாராலையும் ஹோம் லோனை சீக்கிரமாக க்ளோஸ் பண்ண முடியுமா? எஸ், சில வழிமுறைகளை பயன்படுத்தணும்னா சீக்கிரமாக நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு உதாரணமாக நான் என்னையே எடுத்துக்கிறேன். நான் ஒரு ஹவுசிங் லோன் எடுத்தேன். 60 லட்சம், 7% 20 வருஷம், 240 மாதம். இது 2021 அக்டோபரில் எடுத்தேன். 2021, 2022, 2023 இந்த 3 வருஷம் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா ஹவுசிங் லோன் ஏறிக்கிட்டே தான் இருந்துச்சு, இறங்கலை. இதுக்கு பல ரீசன் சொல்லலாம். ரெப்போ ரேட், சிஆர்ஆர் ரேட், நிறைய விஷயங்கள் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் டிக்ரீஸ் ஆகிறதுக்கும் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நான் எடுக்கும்போது 7% இருந்தது. 2.25% இன்க்ரீஸ் ஆகி நான் 9.5% இஎம்ஐ பே பண்ணிட்டு இருந்தேன். இந்த 2.5% இன்க்ரீஸ் ஆனதை என்னோட இஎம்ஐ இம்பேக்ட் கொடுக்காம என்னுடைய டெனியரில் கொடுத்துட்டாங்க. அதாவது 240 மாதம் எடுத்திருந்தது 300 மாதமாகிடுச்சு. 25 வருஷம். நான் எடுத்ததை விட 5 வருஷம் அதிகமாகிடுச்சு. ரீபே பண்ணிட்டு இருக்கும்போது சில விஷயங்கள் யோசித்தேன். இது இப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னாக்கா என்ன பண்ணுறது? நம்ம இன்னும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆனால் என்ன பண்ணுறது அப்படின்றத யோசிக்கும் போது தான் சில வழிமுறைகளை நான் ஃபாலோ பண்ணேன். சில ரெஃபரன்சஸ் எடுத்தேன். சில தெரிஞ்ச நண்பர்கள்கிட்டையும் வெல்விஷர்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நான் இந்த சில விஷயங்களை என்னோடய லோனுக்கு நான் அப்ளிகேபிள் பண்ணேன். இப்போது என்னுடைய டென்யூர் 13 வருஷம் இருக்குது. அதாவது என்னோடய ஆக்சுவல் டென்யூர் பார்த்தீங்கன்னாக்கா 240 மாதம். நான் இப்போ கட்ட வேண்டியது பார்த்தீங்கன்னாக்கா 13 வருஷம். நான் ஆல்ரெடி கட்டியிருக்கிறது 4 வருஷம். ஆனால் இந்த பீக் டைமில் 7%லேருந்து 9.5% வரைக்கும் போயிருக்கும்போது என்னுடைய டென்யூர் பார்த்தீங்கன்னா 25 வருஷம். இப்போது நான் கட்ட வேண்டியது 13 வருஷம், நான் கட்டினது 4 வருஷம். ஸோ 2 சேர்த்தோம் அப்படின்னாக்கா 17 வருஷம். என்னோடய ஆக்சுவல் டென்யூர் 20 வருஷம். ஸோ கிட்டத்தட்ட 3 வருஷம் நான் முன்கூட்டியாகவே முடிக்க போகிறதுக்கான பிளான் என்கிட்ட வந்துருச்சு. என்னென்ன மெத்தட்லாம் யூஸ் பண்ணேன் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கலங்கரை விளக்கம் பார்வையாளர்களுக்கு வணக்கம். உங்களின் பேராதரவிற்கு நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானை அமைக்கிக்கோங்க. உங்களுக்கு நாங்கள் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் முதல் கட்டமாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, இஎம்ஐ, ஹவ் இஎம்ஐ ஒர்க்ஸ், அதாவது இஎம்ஐ எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சரி, இஎம்ஐ அப்படின்னா ஈக்குவேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். இஎம்ஐயில் 2 போர்ஷன் இருக்கும். ஒன்று பிரின்சிபல் போர்ஷன், இன்னொன்று இன்ட்ரெஸ்ட் போர்ஷன். இப்போது ஒரு எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். நிறைய ஆன்லைன் கால்குலேட்டர்ஸ் இருக்குது. அதில் நான் ஒன்று எடுத்துக்கிறேன், உங்களுக்கு எக்ஸலில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த கால்குலேட்டர் உங்களுக்கு வேணும்னாக்க இஎம்ஐ calculator.net அப்படின்னு போட்டிங்கனாக்கா ஆன்லைனில் கிடைக்கும். இதில் சம் கிராஃபிக்ஸ்லாம் இருக்கும், அதை நம்ம பார்த்துக்கலாம். நம்ம ஒரு எக்ஸலில் பார்த்தோம் அப்படின்னாக்க, இப்போ ஒரு 50 lakhs லோன் அமௌண்ட்டு, 7% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், 240 months, அதாவது 20 வருஷம் எடுத்தோன்னா நம்மளோட இஎம்ஐ 38,765 ரூபா, 38,765 rupees இஎம்ஐ. இப்போ ஃபஸ்ட்டு 12 monthsக்கு மட்டும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 12 monthsக்கு நம்ம இஎம்ஐ எவ்வளோ பே பண்ணியிருப்போம்னா 4,65,180 rupees நம்ம பே பண்ணியிருப்போம். சரிங்களா? இதில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் போர்ஷன் கட்டியிருப்போம் அப்படின்னாக்க 3,46,232 rupees நம்ம இன்ட்ரெஸ்ட் போர்ஷனாக கட்டியிருப்போம். பிரின்சிபல் போர்ஷன் வெறும் 1,18,946 மட்டும்தான் பே பண்ணியிருப்போம். இந்த ஒரு வருஷம் நம்ம இஎம்ஐ முடிச்சுட்டு எவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங் இருக்குதுன்னு பார்த்தாக்க 48,81,054 ரூபா நம்மளுக்கு அவுட்ஸ்டாண்டிங் இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம பிரின்சிபல் குறைஞ்சது பார்த்தீங்கன்னா வெறும் 1,18,000 ரூபா மட்டும்தான் நம்மளுக்கு இந்த பிரின்சிபல் போர்ஷன் குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த ரீசனுக்காக தான்
ஹோம் லோன் எடுத்த எல்லாருமே ஹோம் லோனை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து நாம் நினைப்போம். அதுக்கான வழிமுறைகளை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போது டோட்டலாக பே பண்ணியிருந்தோம்னா எவ்வளோ இருக்கும் அப்படின்றது ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த பாயிண்டில் பார்த்தோன்னாக்க கிட்டத்தட்ட இன்ட்ரெஸ்ட் போர்ஷன் மட்டும் 43,3587 ரூபா பே பண்ணியிருப்போம். டோட்டலாக பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டோட சேர்த்து பார்த்தோம் அப்படின்னாக்க 93 லட்சம் கட்டியிருப்போம். அதாவது வாங்கின லோன் அமௌண்ட் 50, கட்டின லோன் அமௌண்ட் மொத்தமாக பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 93 லட்சம். இதில் இன்ட்ரெஸ்ட் மட்டும் 43 லட்சம். கிட்டத்தட்ட வந்துட்டு 90% கிட்டே வந்து நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருப்போம். இன்னொரு வீடு வாங்குறதுக்கான ஒரு அமௌண்ட்டை வந்து நம்ம பே பண்ணியிருப்போம் இந்த 24 மாசத்துக்கு. இது வந்து 7% இருக்கிற வரைக்கும் தான். சப்போஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அமௌண்ட் வந்து இந்த டோட்டல் இன்ட்ரெஸ்ட் பேயபிள் இருக்கு இல்லைங்களா, இது வந்து வேறுபடும், இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ். இதுதான் வந்து முழுமையான காரணம் நம்ம வந்து ஹவுசிங் லோனை சீக்கிரமா முடிக்கிறதுக்கு. ஹோம் லோனை சீக்கிரமா க்ளோஸ் பண்ற மெத்தட்ஸ்ல நான் ரெஃபர் பண்ற ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்ட் பேமெண்ட். அதாவது ஒரு லம்சமான அமௌண்ட்டை நம்ம கட்டி நம்மளோட பிரின்சிபல் இருந்து குறைச்சிக்க முடியும். யூஸ்வலாக பேங்கர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பார்ட் பேமெண்ட் மெத்தடில் ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கு அவுட்ஸ்டாண்டிங் பிரின்சிபல்ல இருந்து 25% வரைக்கும் நம்ம பார்ட் பேமெண்ட்டாக பே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அலோவ் பண்ணுறாங்க. இது உங்களோட சாங்ஷன் லெட்டரில் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது உங்களோட பிரின்சிபல் அவுட்ஸ்டாண்டிங் 10 லட்ச ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதோட 25% 2.5 லட்ச ரூபா ஒரு ஃபினான்ஷியல் இயர்க்குள்ளே, அதாவது ஏப்ரல் டு மார்ச் வரைக்கும் இருக்கிறதுக்குள்ள நீங்கள் ஒன் டைம் ஆவோ இல்லை ஹாஃப் இயர்லியாவோ இல்லை குவார்டர்லியாவோ நீங்கள் பே பண்ணி ஒரு லம்சம் அமௌண்ட்டாக அந்த 25%க்குள்ளே நீங்கள் பே பண்ணி உங்களோட பிரின்சிபல் அவுட்ஸ்டாண்டிங்கை கம்மி பண்ணிக்கலாம். இதோட இம்பேக்டை இஎம்ஐல கொடுக்கணுமா இல்லை உங்களோட டென்யூரில் கொடுக்கணுமான்னு கேட்பாங்க. நீங்கள் முக்கியமாக டென்யூரில் கொடுத்துக்கோங்க. ஏன்னா நம்மளோட முக்கியமான கோல் நம்மளோட ஹோம் லோனை சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணணும். உங்களோட டென்யூரை எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் முடிக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக உங்களோட ஹோம் லோன் முடியும். தவிர நீங்கள் அதிகமான இன்ட்ரெஸ்ட்டை பே பண்ணுறதை தவிர்க்கலாம். இதில் இன்னொரு விஷயமும் நான் சொல்லணும். இந்த ஆன்லைன் கால்குலேட்டர் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த கால்குலேட்டரில் சம் கிராஃபிக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஒரு சார்ட் ஒன்று இருக்கும். இந்த சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் பெய்டு, க்ரீன் கலரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் பெய்டு. இந்த ரெண்டுத்துக்கும் கலர் வேரியேஷன்ஸ் வந்திருக்கும். இது வந்து ஃபஸ்ட் இயரில் நம்ம எவ்வளோ பிரின்சிபல் பே பண்ணுறோம், எவ்வளோ வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறோம் அப்படின்றது இருக்கும். நம்ம அப்படியே அலைன் பண்ணிட்டு வந்தோம்னாக்க ஒரு பாயிண்ட்ல ரெண்டுமே ஈவன் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் போர்ஷன் இன்க்ரீஸ் ஆகும், இன்ட்ரெஸ்ட் போர்ஷன் வந்து கம்மியாகும். இந்த பாயிண்ட்டை தான் பேங்கர்ஸ் டெர்மினாலஜியில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பிரின்சிபல் பிரேக் ஈவன். அதாவது இன்ட்ரெஸ்ட் போர்ஷன் பேங்க்குக்கு கம்மியாகவும் பிரின்சிபல் போர்ஷன் அதிகமாகவும் வர இடத்த தான் நம்ம வந்து இந்த பிரின்சிபல் பிரேக் ஈவன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி நீங்கள் பே பண்ண ஆரம்பிச்சிங்க, உங்களோட பார்ட் பேமெண்ட்ஸ் வந்து நீங்கள் பே பண்ணீங்கன்னா நீங்கள் இன்ட்ரெஸ்ட் போர்ஷனை வந்து நிறையவே சேவ் பண்ணிக்கலாம். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் போர்ஷன் அதிகமாக இருக்கும்போது நீங்கள் பார்ட் பேமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பிரின்சிபல் கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி இன்ட்ரெஸ்ட்டு தான் நீங்கள் பே பண்ணுவீங்க. ஸோ அதனால் பார்ட் பேமெண்ட் பண்ணலான்னு நீங்கள் பிளானில் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அனலைசேஷன் பண்ணிக்கோங்க. உங்களோட பிரின்சிபல் பிரேக் ஈவனுக்கு இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் அனலைஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணிக்கலாம். இந்த ஹவுசிங் லோனை சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணுற இந்த மெத்தடில் நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா 13 months ஸ்ட்ராட்டஜி. அதாவது ஒரு வருஷத்துக்கு 12 மாதம் தான் இஎம்ஐ பே பண்ணுவோம். ஒரு இஎம்ஐயை அடிஷ்னலாக நம்ம பே பண்ணோன்னா அந்த அடிஷ்னலாக பே பண்ணுற இஎம்ஐ அமௌண்ட் டோட்டலாக பிரின்சிபலில் கம்மியாகும். இந்த இம்பேக்டை பிரின்சிபலில் இஎம்ஐல கொடுக்கணுமா இல்லை டென்யூரில் கொடுக்கணுமான்னு கேட்பாங்க. நீங்கள் டென்யூரில் எடுத்துக்கோங்க. ஏன்னா எவ்வளோக்கு அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் இந்த ஹவுசிங் லோனை முடிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறதை தவிர்க்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் டென்யூர் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இன்ட்ரெஸ்ட் அதிகமாக பே பண்ணுறீங்கன்னு அர்த்தம். டென்யூரை கம்மியாக பே பண்ணிங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கம்மியாக பே பண்ணுறீங்கன்னு அர்த்தம். சரி, இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வரலாம். நான் இந்த ஒரு இஎம்ஐ அதிகமாக பே பண்ணுறதுனால என்ன இம்பேக்ட் வந்துட போகுது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இந்த 13 months இஎம்ஐ ஸ்ட்ராட்டஜியை நான் ஃபாலோ பண்ணும்போது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு இஎம்ஐயை அடிஷ்னலாக பே பண்ணுறதுனால எனக்கு 3 month இஎம்ஐயை சேவ் பண்ண முடிஞ்சது. அப்போது 10 வருஷத்துக்கு பார்த்தோம் அப்படின்னாக்க 30 மாதம் இஎம்ஐ நம்ம சேவ் பண்ண முடியும். 30 மாதம்னா கிட்டத்தட்ட 2.5 வருஷம் உங்களுக்கு கம்மியாகுது. ஒரு 10 வருஷம் லோனே நீங்கள் பார்த்தீங்கன்னா 2.5 வருஷம் கம்மியாச்சுனாக்க 7.5 இயர்ஸ்லேயே உங்கள் லோன் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ சிறுக கட்டி பெருக வாழ்கன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு இஎம்ஐயை நம்ம அடிஷ்னலாக பே பண்ணுறதுனால இந்த லாங் டேர்ம் லோனில் நம்ம இப்படியும்
லோனை சீக்கிரமாக முடிக்கிறதுக்கான வழிகளை பின்பற்றலாம். இந்த 3வது மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட இஎம்ஐ ஒரு 45,000 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு மாதமும் ஒரு 5,000 எக்ஸ்ட்ரா பே பண்ண முடியுமான்னு பாருங்கள். இஎம்ஐ கூட சேர்த்து பே பண்ணுற மாதிரியோ, இல்லைன்னா அந்த 5,000 ருபீஸை ஏதாச்சும் ஆர்டிலேயோ இந்த சேவிங்ஸ்லேயோ வச்சுருந்து நீங்கள் இயர்லி பே பண்ணலாம். ஒரு மாதத்துக்கு 5,000 அப்படின்னு கணக்கு வச்சாலும் ஒரு வருஷத்துக்கு 60,000 ஆகுது. ஸோ இந்த 60,000 ருபீஸ் நம்ம பே பண்ணோம் அப்படின்னா ஈக்குவலன்ட்டு உங்களுக்கு இன்னொரு இஎம்ஐ மாதிரி. ஸோ அப்போ பே பண்ணிங்கன்னா நம்ம செகண்ட் மெத்தடில் பார்த்தோம் இல்லைங்களா, ஒரு இஎம்ஐ பே பண்ணால் நம்மளுக்கு 3 மாதத்துக்கிட்ட கம்மியாகும்னு சொல்லிட்டு. அப்போது இந்த மாதிரி ஒரு மாதமும் உங்களுக்கு 5,000 நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இன்னொரு அடிஷ்னல் இஎம்ஐயும் சேர்த்துக்கலாம். அப்போது உங்களோட க்ளோஸ் பண்ணுற ஸ்பீடு வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ அப்போது ஒரே வருஷத்துலேயே வந்து நீங்கள் 6 மாதத்தை வந்து நீங்கள் கவர் பண்ணலாம். ஒரு வருஷத்தில் 6 மாதத்தை கவர் பண்ணிங்கன்னா 10 வருஷத்துக்கு நம்மளுக்கு 60 மாதம் கிடைக்கும். 60 மாதம்னாக்க 5 இயர்ஸ். ஸோ உங்களோட லோன் வந்து 5 இயர்ஸ்லேயே கம்ப்ளீட் ஆகிடும். இதெல்லாம் சிறுக பண்ணுறது தான். சின்ன சின்ன விஷயமா நம்ம பண்ணோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு லாங் டேர்மில் இது நல்ல ஒரு பெரிய இம்பாக்டாக இருக்கும். சீக்கிரமாகவும் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம இன்ட்ரெஸ்ட் பெய்ட் பண்ணுறதையும் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். அதிகமாக பேங்க்கு கொடுக்கறதையும் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இது 4வது மெத்தட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னாக்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஏதோ ஒரு காரணத்துக்காக ஆர்பிஐ வந்துட்டு ரெப்போ ரேட், சிஆர்ஆர் ரேட், இதெல்லாம் இன்னும் பல காரணங்கள் சொல்லுவாங்க ஹவுசிங் லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறுறதுக்கு. அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிற சுச்சுவேஷனில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நீங்கள் உங்களோட இன்ஸ்டிடியூஷன் ஆர் பேங்க்லேயே நீங்கள் போய் கேட்கலாம். நான் இத்தனை வருஷமாக உங்ககிட்ட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன், எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கம்மி பண்ணுறதுக்கு ஏதாவது வழி இருக்குதா அப்படின்னு கேட்டு பாருங்கள். அப்படி இல்லைன்னா மார்க்கெட்டில் இன்றைக்கி நிறைய ஹோம் லோன் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க, நிறைய பேங்க்ஸ் இருக்காங்க. நேஷனலைஸ் பேங்க் இருக்காங்க, ப்ரைவேட்டைஸ் பேங்க் இருக்காங்க, என்பிஎஃப்சிஸ் இருக்காங்க, ஹெச்எஃப்சி கம்பெனிஸ், ஹவுசிங் ஃபினான்ஸ் கார்பரேஷன்ஸ் இருக்காங்க. அவங்கக்கிட்ட எல்லாமே யார் பெஸ்ட் ரேட் தராங்க அப்படின்றத பார்த்து நீங்கள் அவங்கக்கிட்ட பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அவுட்ஸ்டாண்டிங் பிரின்சிபலுக்கு மட்டும் நீங்கள் பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை அன்னைக்கு இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனுக்கு நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். என்ன பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு. இதில் நீங்கள் ஃபோர்க்ளோசிங் சார்ஜஸ் பே பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இண்டிவிஜுவலாக நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா, நீங்கள் கம்பெனி பேர்லையோ இல்லை வேறு ஏதாவது எடுத்திருந்தீங்கன்னா பே பண்ண வேண்டியது வரும். நீங்கள் இண்டிவிஜுவலாக எடுத்திருந்தீங்கன்னா ஹோம் லோனுக்கு வந்து நீங்கள் ஃபோர்க்ளோசிங் சார்ஜஸ் நீங்கள் பே பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஆனால் என்னென்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்னொரு இடத்துல போய் உங்கள் ப்ராப்பர்ட்டியை பிளட்ஜ் பண்ணும்போது யூ ஹேவ் டு கிரியேட் எம்ஓடிடி சார்ஜஸ். யூ ஹேவ் டு பே எம்ஓடிடி சார்ஜஸ். ஸோ எம்ஓடிடி சார்ஜஸ் பிட்வீன் 30,000 to 50,000 இருக்கும். அந்த சார்ஜஸ் நீங்கள் பேர் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ட்ரமடஸ்லி கொஞ்சம் ஸ்பீடாக இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்ஸை பற்றி திங்க் பண்ணலாம். 5வது ஒரு மெத்தட் இருக்குது. இந்த மெத்தட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சாதகமான சூழ்நிலையாக இருக்கும். அதாவது ஆர்பிஐ இறங்கி வந்து இந்த ரீசனுக்காக ரெப்போ ரேட்டை கம்மி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது பேங்கர்ஸ் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கம்மி பண்ணுவாங்க. இந்த மாதிரி சந்தர்ப்பத்திலையும் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட டென்யூரை கம்மி பண்ணிக்கோங்க. இன்ஸ்டெட் ஆஃப் அந்த இம்பேக்டை இஎம்ஐயில் கொடுக்காம டென்யூரில் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஹவுசிங் லோன் சீக்கிரமாக முடிக்கிறதுக்கான வழி இருக்கும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 2025 பார்த்தீங்கன்னா February மாதம் ரெப்போ ரேட் கம்மி பண்ணாங்க. அதனால ஹவுசிங் லோனோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மியாச்சு. இப்போது டிசம்பரோட ஃபர்ஸ்ட் வீக்கில் கூட வந்துட்டு கவர்மெண்ட் வந்து ஆர்பிஐ வந்து இன்டிமேட் பண்ணியிருக்காங்க. ரெப்போ ரேட் நாங்கள் 0.25 பிபிஎஸ் வந்து கம்மி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. 0.25 பிபிஎஸ் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து 0.25%, 0.25% வந்து கம்மியாகும். 0.25% உங்களுக்கு ஹவுசிங் லோனில் கம்மியாகுதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் டென்யூர் வந்து நல்லாவே கம்மியாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான இம்பேக்ட் வந்து எப்போவாவது ஒரு சந்தர்ப்பத்தில் தான் கிடைக்கும். அந்த மாதிரி கிடைக்கும்போது நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இப்போது அநேகமாக எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது வந்து இந்த ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து இந்த இம்பேக்ட் எல்லாரோட ஹவுசிங் லோன்லேயும் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். அந்த மாதிரி வரும்போது நான் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறேன். ஸோ இந்த 4 மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா, இந்த 4 மெத்தடில் வந்துட்டு நம்ம மெயின்டைன் பண்ணக்கூடியது வந்து பார்ட் பேமெண்ட், 13 months இஎம்ஐ ஸ்ட்ராட்டஜி அண்ட் அடிஷ்னலாக உங்கள் இஎம்ஐ கூட ஒரு அமௌண்ட்டை வந்து நீங்கள் சேர்த்து பே பண்ணலாம். இந்த 3 மெத்தடும் வந்து நம்ம கிட்ட இருக்குது. இந்த பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பார்த்தீங்கன்னாக்க சுச்சுவேஷன்ஸ் கண்ட்ரோல், அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நல்ல ஸ்பீடாக இன்க்ரீஸ் ஆகுது, ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை, 3 மாதத்துக்கு ஒரு தடவை, இந்த மாதிரி கண்ணாபின்னான்னு ஏறிட்டு போகும்போது வந்து பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன்ஸை வந்து பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி எப்போவாவது ஒரு தடவை அத்திப்புத்த மாதிரி வந்து ஆர்பிஐயே வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கம்மி பண்ணுவாங்க. அப்படி கம்மி பண்ணும்போதும் நீங்கள் வந்து நம்ம இஎம்ஐ தன்னால் ஜாஸ்தி பே பண்ணிட்டோம், நம்ம கொஞ்ச நாள் கம்மியாக பே பண்ணோன்னா வேறு ஏதாவது ஒரு செலவுக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து யோசிக்காதீங்க. அந்த இம்பேக்டை உங்களோட டென்யூர்லேயே கொடுங்க.
அப்போ தான் லோனை நீங்கள் சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா உங்களுக்கு இப்போ நிறைய பேர் என்ன யோசிப்போம் அப்படின்னா, நம்ம ஒரு ஹவுசிங் லோன் வாங்கணும், ஒரு ஹோம் லோன் எடுக்கிறோம் அப்படின்னாக்கா, ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம வாங்குறோம் அப்படின்னாக்கா, அப்ரிசியேஷன் பேஸ் பண்ணி நம்ம வாங்குவோம். அந்த இடத்துல வந்து அபரிவிதமான அப்ரிசியேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னைக்கு அபரிவிதமான அப்ரிசியேஷன்ஸ் அப்படி ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியல. யூசுவலான 10%, 15%, 20% அந்த மாதிரியான அப்ரிசியேஷன் தான் இருக்கு எல்லா ஏரியாலையுமே. முன்னாடி அந்த மாதிரி நடந்துட்டு இருந்தது. 10,00,000 இடம் வாங்கியிருப்பாங்க. சடனாக பார்த்தீங்கன்னாக்கா, இன்னொரு 10 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த இடம் வந்து ரூ. 1,00,00,000, ரூ. 2,00,00,000லாம் போகும். அந்த மாரி அப்ரிசியேஷன் நடக்கிறது வந்து ரொம்ப அரிதான விஷயங்களா தான் இருக்கு. அதுக்கு நெறைய அனுபவம் இருக்கணும். நம்ம எந்த இடத்த சூஸ் பண்ணலான்னு இருக்கும். இந்த மாரி நெறைய ஒரு ரியல் எஸ்டேட் நாலேஜோட இருந்தோம் அப்படின்னாக்கா, நம்ம அந்த மாரி லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச என்னோட கஸ்டமர் கூட இந்த மாரி நடந்திருக்கு. கிட்டத்தட்ட அவர மீட் பண்ணி ஒரு 7 வருஷம் இருக்கும். 7 வருஷத்துக்கு முன்னாடி அவர் என்கிட்ட ஒரு 50,00,000 லோன் கேட்டாரு. நான் அவருக்கு வாங்கி குடுத்தேன். அவரோட பிசினஸ்க்கு ஒரு 30,00,000 யூஸ் பண்ணிக்கிட்டாரு. மீதி 20,00,000த்துல வந்து குடுவாஞ்சேரிக்கு பக்கத்துல ஒரு இடம் வாங்குனதா சொன்னாரு. 7 வருஷத்துக்கு முன்னாடி. நான் அப்ப யோசித்தேன். என்ன சார் 7 வருஷத்துக்கு முன்னாடி போய் அந்த இடத்துல போய் வாங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 7 வருஷத்துக்கு அப்புறமா இப்ப பார்த்தீங்க அப்படின்னாக்க, அந்த இடத்துல அவரு ரூ. 20,00,000 வாங்குன இடத்த இன்னைக்கு ரூ. 1,50,00,000 கேட்குறாங்களாம். அவரு சமீபத்தில மீட் பண்ணும்போது சொன்னாரு. அவரோட லோன 50,00,000 லோனுக்கு 10 வருஷம் பே பண்ணி, இன்னொரு ரூ. 50,00,000 இன்ட்ரெஸ்ட்டாவே பே பண்ணியிருந்தாலுமே ரூ. 1,00,00,000 தான் வந்திருக்கும். ஆனா, அவருக்கு ரூ. 20,00,000 இன்வெஸ்ட் பண்ணதுக்கு ரூ. 1,50,00,000 விக்கக்கூடிய அளவுக்கு டிமாண்ட் அந்த இடத்துல கிரியேட் ஆயிருக்கு. ஆனா, அவர் இன்வெஸ்ட் பண்ண பிசினஸ்ல போட்ட அமௌண்ட்டுக்கும் ப்ராஃபிட் எடுத்திருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். வருஷம் வருஷம் ப்ராஃபிட் எடுத்திருப்பாரு. இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருக்கிறதுக்கு ஈக்குவலா வந்து ப்ராஃபிட்டும் எடுத்திருப்பாரு. ஸோ, இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மென்ட் பிளான் இருந்தது. அந்த ரியல் எஸ்டேட்ல ஒரு நல்ல நாலேஜோட இருக்கிறோம். நல்ல அனுபவமா இருக்கிறோம். இல்ல நம்மளோட அந்த ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் வந்து நல்லா இருக்கிறாரு. இல்ல இதெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க, நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்ல வந்து கவர்மெண்ட் என்னெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுவாங்க? எந்த இடத்தெல்லாம் எடுத்துட்டு போவாங்க? அப்படின்ற மாரி வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சென்னையில நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க, செங்கல்பட்டு கிட்ட இந்த பாஸ்டர் இன்ஸ்டிடியூட் கொண்டு வரேன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு 300 ஏக்கர்ல வந்து பொட்டானிக்கல் கார்டன் கொண்டு வரேன்னு சொல்றாங்க. திருப்பூரூர் போற ரோட்ல வந்துட்டு விளையாட்டு துறை அமைச்சகத்த வந்து ரெடி பண்றாங்க. ப்ளே கிரவுண்ட்ஸ்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த இம்பேக்ட்லாம் வந்து எவ்வளோ நாள்ல வரும் அப்படின்றது தான் வந்து அதோட கேள்வியா இருக்கும். இந்த ஏரியால வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணி, அந்த ஏரியால கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நான் உங்களுக்கு அந்த 5 மெத்தட் சொல்லியிருக்கேன். இந்த 5 மெத்தடும் உங்களுக்கு வந்து பிடிக்கும்னு நம்புறேன். இந்த மெத்தட நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு இதில மேலும் ஏதாவது சந்தேகம் இருந்ததுனாக்க, எங்கள கமெண்ட்ல கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு வந்து உங்களோட டவுட்ஸ வந்து நாங்க கிளியர் பண்ணி வைக்கிறோம். எங்களுக்கு மேலும் தொடர்ந்து ஆதரவு குடுங்க அப்படின்றது நான் இந்த நேரத்தில கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.